Hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்ல Horlicks பாட்டில், பூஸ்ட் பாட்டில் அது எல்லாமே வேஸ்டா இருக்கும் இல்லையா? சோ அத வச்சு ஒரு ரீயூசபிள் ஐடியாஸ் தான் பார்க்க போறோம். ரொம்பவே அழகான இந்த ஒரு பீட் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். அதுவுமே நம்ம வந்து அந்த பாட்டில வந்து யூஸ் பண்ற மாதிரி நம்ம ரெடி பண்ண போறோம். இன்னைக்கு நான் வந்து அதுக்காக Horlicks பாட்டில் ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். இது போல உங்ககிட்ட கார்ட்போர்ட் அட்டை ஏதாவது பூஸ்ட் பாக்ஸ் அந்த மாதிரி கார்ட்போர்ட் அட்டை இருக்கு இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கா மாதிரி ஏதாவது அட்டை எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு இப்போ நம்ம கூரை மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த அட்டையை நம்ம வந்து நல்லா கோன் ஷேப் வரா மாதிரி நல்லா சுருட்டிக்கலாம். நல்லா சுருட்டிட்டு நம்ம வந்து கீழே வந்து வளைவாக வெட்டிக்கலாம். வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். இல்லை உங்ககிட்ட பின்னு ஸ்டாப்லர் இருந்துச்சுன்னா ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஓரங்களை வந்து வெட்டிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இந்த ஓரங்களை வெட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே ஆப்போசிட் சைடு இப்படி பிடிச்சிட்டு அந்த வளைவான ஷேப் வரா மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கோன் ஷேப் நமக்கு கிடைச்சிடுச்சு. இதை வந்து கொஞ்சமாக ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இதை ரெண்டையுமே இப்படி சேர்த்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இது மேலே நம்ம வந்து செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கலாம். இது மாதிரி ஹாட் க்ளூ இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஸ்டாப்லர் அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு நல்லா ஒட்டிட்டு அதுக்கப்புறம் செல்லோ டேப் வச்சுட்டு நம்ம வந்து ஒட்டினதை மறைக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நமக்கு வீட்டோட அந்த மேலே வைக்கக்கூடிய அந்த கூரை ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக நம்ம வச்சுக்கலாம். இதை வந்து கடைசியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த வீடை வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நல்ல திக்கான கார்ட்போர்ட் அட்டை எடுத்துக்கோங்க. இது மாதிரி வீட்டுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் வரையணும் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு இந்த பாட்டிலில் நம்ம வந்து எந்த சைஸில் வேணும் அப்படிங்கிறத பார்த்து வரைஞ்சிக்கலாம். இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து மார்க்கர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதை வந்து அளவாக வச்சுட்டு நம்ம இந்த கார்ட்போர்ட் அட்டையில் உங்களுக்கு வளைவான வாசல் வேணும் அப்படின்னாக்கா வளைவாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை கட்டமான வாசல் வேணும் அப்படின்னாக்கா இது போல் கார்ட்போர்டில் நீங்கள் கட்டமாக வரைஞ்சிட்டு கட்டமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு வளைவான அந்த வாசல் தான் நான் வந்து இந்த வீட்டுக்கு கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி கிராஃப்ட் எல்லாமே பண்ணும்போது உங்களோட குழந்தைங்கள கூட வச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ அவங்க பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. ஸ்கூலில் வந்து வேஸ்ட் திங்ஸை வச்சு ப்ராஜெக்ட் ஏதாவது செஞ்சு கேட்டாங்கன்னா இது போல் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம அந்த கட் பண்ணின அந்த வாசலை வந்துட்டு இந்த பாட்டிலோடு ஒட்டிடலாம். எல்லார் வீட்லேயுமே பூஸ்ட் பாட்டில் இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் பாட்டில் எல்லாமே நிறைய வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த வீட்டுக்கு வந்து விண்டோ கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இது போல் கார்ட்போர்ட் அட்டையை வந்துட்டு நீங்கள் வந்து மெல்லுசாக கட் பண்ணி இதில் வந்து அழகாக இது போல் கட்டமாக வச்சு ஒட்டிடுங்க. ஹாட் க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ சீக்கிரமே நமக்கு வந்து வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம வரைஞ்சிட்டு அது மேலே வச்சு ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நம்ம இந்த கார்ட்போர்ட் வச்சு ஒட்டும் போது நமக்கு வந்து அளவுகள் வந்து ரொம்பவே கரெக்டாக வரும். அதுபோல் நம்ம வந்து கார்ட்போர்டு வச்சு பீஸாக ஒட்டும் போது நமக்கு தகுந்த மாதிரி அதை அழகாக ஒட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போலவே இன்னொரு ஜன்னலுமே இந்த சைடில் வரைஞ்சிட்டு இது போல் ஒட்டிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா வந்துட்டு இந்த மூடியோடு இந்த கூரையை சேர்த்து ஒட்டிடலாம். இந்த மூடி மேலே நல்லா ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கூரையை வந்துட்டு அழகாக இதில் வந்து அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம மூடியுமே திறக்கலாம். உள்ளுக்குள்ளே ஏதாவது திங்ஸ் வைக்கிறதா இருந்தாலுமே வைக்கலாம். இதை வந்து நம்ம முழுக்க ஒரு ஷோகேஸ் பீஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொன்று எண்டில் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி ஒயிட் ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. நம்ம கிராஃப்ட்டுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுற அந்த ஃபெவிகால் தான். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 ட்ராப்ஸ் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் டிஷ்யூ இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவுமே நம்ம வந்துட்டு அந்த ஜன்னல் பகுதி அதுக்கப்புறம் இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் இதை மட்டுமே நம்ம விட்டுட்டு ஃபுல்லாகவுமே இந்த பேப்பரை வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவுமே நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ஃபெவிகாலை இந்த வீட்டு மேலே இந்த கார்ட்போர்டு அட்டை மேலே எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த விண்டோ அந்த வாசல் அந்த 2 இடத்துல மட்டும் ஒட்ட தேவையில்லை.
அப்ளை பண்ண தேவையில்லை, பேப்பருமே ஒட்ட தேவையில்லை. ஃபுல்லாக இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவுமே நம்ம வந்து இது போல் டிஷ்யூ கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ ஒட்டிட்டு இதை கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிலில் காய வச்சுக்கோங்க. உங்களுக்கு வெயில் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஹீட்ரு பண்ணிங்க அப்படின்னாலுமே சூப்பராக காஞ்சிரும். இந்த வீடு ரெடி பண்ணும்போது எனக்குமே வந்து வெயில் இல்லை, வெளியில் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதனால் நான் வந்துட்டு இதை வந்து ஹீட்ரு பண்ணி தான் காய வச்சேன். என்னோடய ஷகீம் தான் வந்து இதை ஹீட்ரு பண்ணி காய வச்சு எனக்கு கொடுத்தாங்க. அது போலவே இந்த கூரை மேலேயுமே நம்ம வந்து ஒட்டிக்கலாம். டிஷ்யூ ஒட்டிட்டு நம்ம வந்து அது மேலே கலர் பண்ணும்போது ரொம்ப 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 அழகாக இருக்கும். கலருமே வந்து ஒரு கோட்டிங்லேயே அழகாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கூரை மேலே அந்த புகை போகிற அந்த ஒரு வழி மாதிரி ஒன்று வைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்குமே நான் வந்து அட்டையை இது போல் ரோல் பண்ணிவிட்டு ஹாட் க்ளூ வச்சுட்டு ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னாக்கா அழகாக ஒட்டிடும். இப்போதுமே ஹாட் க்ளூ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒட்டினது வந்து சீக்கிரமே விடாமல் அழகாக பிடிச்சிக்கும். இப்போ வந்து ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி கிராஸாக வெட்டிக்கோங்க. நைஃப் ஏதாவது வச்சுட்டு இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த கூரையோடு இதை வந்து ஒட்டணும் இல்லையா? ஸோ அதுக்காக அப்போ தான் வந்து நமக்கு வந்து இது வந்து தனியாக தூக்கிக்கிட்டு தெரியாமல் அந்த கூரையோடு சேர்ந்தா மாதிரி இருக்கும். இப்போ வந்து இது நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். இதை காய வச்சு கொடுத்தது எல்லாமே ஷகீம் தான். வெளியில் மழை பெய்யுதே, இந்த கிராஃப்டை சீக்கிரம் முடிக்கணுமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணினேன். அம்மா நான் வந்து ஹீட்ரு பண்ணி காய வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துலலாம் காய வச்சு கொடுத்துட்டான். நான் அந்த கூரையை வந்து ஒட்டங்காட்டிலையுமே இந்த வீடை வந்து நல்லா காய வச்சு கொடுத்துட்டான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. உடனே வந்து நான் வந்து பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ட்ரன்ஸுக்கு எல்லாமே இது போல் தனியாக ஒரு கலர் கொடுத்துக்கலாம், நல்லா டார்க்கான கலர். இந்த கலர்ஸ் எல்லாமே ஒரு பாட்டில் வந்துட்டு 25 ருபீஸ் தான். நிறைய கிராஃப்ட்டுக்கு நம்ம ஒன்ஸ் வாங்கி வச்சோன்னா நிறைய யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த ஜன்னலுக்கு வந்துட்டு உங்களுக்கு கலர் கொடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஜன்னலுக்கு கலர் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து வீட்டுக்கு நான் வந்து நல்ல ஒரு டார்க்கான பிங்க் ஷேட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அதுபோல் இந்த கூரைக்குமே நான் வந்துட்டு இந்த கூரையுமே நான் வந்து காய வச்சு இப்போ எடுத்தாச்சு. இதுலேயுமே நான் வந்து எல்லோ கலர் கொடுத்துட்டு லைட்டாக வந்துட்டு ரெட்டோட அந்த ஷேடோவை அங்கங்கே அப்படியே கூரை மாதிரி ஒரு டிசைனுக்காக லைட்டாக அப்ளை பண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுடுறேன். ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு கூரையோட லுக் வந்து கிடைக்கும். இப்போ நமக்கு வீடுமே பெயிண்ட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு, கூரையுமே ரெடி ஆகிடுச்சு. இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து நிறைய எனக்கு பெயிண்ட் வந்து யூஸ் ஆகலை. ஏன்னா நம்ம வந்து டிஷ்யூ ஒட்டிட்டு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணும்போது செகண்ட் கோட்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இருக்காது. நல்லா வந்து அந்த டிஷ்யூ மேலே அழகாக வந்து அந்த பெயிண்ட் வந்து ஒட்டிடும் ஃபர்ஸ்ட் கோட்டிங்லேயே. நல்லா டார்க்காகவும் தெரியும். ஸோ அதுக்காக நம்ம வந்து டிஷ்யூ ஒட்டும்போது நமக்கு வந்து லுக் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இதை நான் ஒட்டிட்டு இதையுமே நான் வந்துட்டு டக்குன்னு காய வச்சுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அந்த வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக கீழே வந்து நல்ல ஒரு திக்கான கார்ட்போர்ட் அட்டையை வச்சுட்டு நான் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு ஏதாவது ஒரு மூடி அளவாக வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கார்ட்போர்டு அட்டைக்குமே நான் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து பண்ணிக்க போகிறேன். இது வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணி தான் வைக்கணுன்ட்டு இல்லை, உங்கள்கிட்ட ஏதாவது கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ இந்த வீட்டுக்குமே நீங்கள் வந்துட்டு ஏதாவது கலர் பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை ஒட்டி கூட இந்த வீட்டை அவங்கள்ட்ட பெயிண்ட் இல்லைன்னா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுபோல் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த புகைக்கூடு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல நம்ம ஒட்டிக்கலாம். அதாவது வீட்டோட முகப்பு பகுதியில் இந்த மாதிரி ஒரு சைடில் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு ஹாட் க்ளூ வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஓரங்கள் எல்லாமே கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகி ஒட்டிக்கும். இப்போ நம்மளோட வீடு வந்து மோஸ்ட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த வீட்டோட அந்த என்ட்ரன்ஸ் அந்த ஜன்னலுக்கு எல்லாமே இது மாதிரி ஒயிட் கலரில் நம்ம ஒரு கோடு மாதிரி போட்டோன்னா நல்லாவே கொஞ்சம் இன்னும் அழகாக அந்த என்ட்ரன்ஸ்லாம் நமக்கு தெரியும். இப்போ உள்ளுக்குள்ளே விண்டோ மாதிரி இந்த பெயிண்ட் வச்சு நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ப்ரஷ் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பட்ஸை யூஸ் பண்ணி இது மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. நீங்கள் இது பேப்பர் ஒட்டி ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட மார்க்கர் இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு நீங்கள் ஜன்னலுக்கு இந்த மாதிரி லைன் எல்லாமே வரைஞ்சி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த அட்டை மேலே நல்லா ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து இது போல் ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஒரு ஓரமாக ஒட்டிட்டு வெளி சைடில் இந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் இருக்கா மாதிரி ஒட்டிக்கோங்க.
இப்போ நான் வந்து கொஞ்சம் ஜல்லி இருக்கு இல்லையா, இந்த வீடு கட்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த ஜல்லி இருக்குது. ஸோ அதை வச்சு நான் வந்து கொஞ்சம் இந்த வாசலை வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கலர் கல் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இதெல்லாமே பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த கல் எல்லாமே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அது மேலே ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஃபார்ம் ஷீட் இருந்ததுனால அதில் வந்துட்டு நான் கொஞ்சம் க்ரீன் லுக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது போல் புல் மாதிரி கொஞ்சம் வெட்டி சைடில் கொஞ்சம் ஒட்டி விட போகிறேன். உங்ககிட்ட ஃபார்ம் ஷீட் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அதே மாதிரி அட்டையிலேயே கூட நீங்கள் வந்து வெட்டிட்டு அதை வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை கூட இது போல் இந்த சைடில் ஒட்டி விடலாம். மோஸ்ட்லி நம்மளோட இன்றைக்கி டிஐஒய் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப அழகான க்யூட்டான வேஸ்ட் திங்ஸை வச்சுட்டு நம்ம பண்ணின வீடு வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய பசங்களுக்கு எல்லாமே இந்த வீடு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நான் பண்ண ஃபுல்லாகவே என் கூடயே தான் உட்காந்துருந்தாங்க. இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடோட அந்த அவுட்லுக் இப்படி தான் இருக்குது. இப்போ என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ளே வந்து நம்ம சாக்லேட் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து நம்ம போட்டே வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நான் வந்து ஒரு சின்ன எல்இடி லைட் வச்சுட்டு ஆன் பண்ணி நைட் லைட்லாம் ஆஃப் பண்ணி பார்த்தா சூப்பரான ஒரு லைட்லாம் மாதிரி இருந்துச்சு. பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே பாருங்கள், இந்த விண்டோ வழியாக அந்த என்ட்ரன்ஸ் வழியாக அந்த லைட் வெளிச்சம் அழகாக தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி டிஐஒய் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டெய்லி லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் செல்லம்டிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.